அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப வருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை. அனைவருக்கும் நெட்சன் டிவி நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்து கொண்டு உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்ப 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 நன்றிங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, நிறைய விஷயங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்குறீங்க. அதே போல் நிறைய கால்ஸ் வருது. வெளிநாட்டு அன்பர்களாம் நிறைய நமக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள். தை மாதத்துடைய தைப்பொங்கல் வாழ்த்துக்களுடன் நம்ம இப்போ பார்க்க போகக்கூடிய அமைப்பு. தை மாதம் அப்படின்னாவே மகரத்தில் சூரிய பகவான் பிரவேசிக்கக்கூடிய காலகட்டம். ஒவ்வொரு மாதமும் சூரியன் நகர்ந்து வரக்கூடிய விஷயத்தை தான் நமக்கு தமிழ் மாதமாக நம்ம கணக்கெடுக்கிறோம். ஸோ பஞ்சாங்கப்படி மகரத்தில் சூரியன் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் 15/1 கேட்டை நட்சத்திரம் வியாழக்கிழமை குருவாரத்தில் ஆரம்பிக்கக்கூடிய இந்த பொங்கல் திருவிழா ரொம்ப 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 விசேஷங்க. ஏன்னா இந்த கார்த்திகை மார்கழி குளிர் மாதம், பனி நிறைய இருக்குங்க. அப்படியே அந்த பனிமூட்டம்லாம் விலகி அந்த சூரிய பகவான் பிரபஞ்ச சக்தியோட இருக்கக்கூடிய பஞ்சபூத தத்துவத்துக்கு பிரகாசத்தை கொடுக்கக்கூடிய சூரிய பகவான் ஒரு மிகப்பெரிய நெருப்புக்கோள். அந்த சூரியன் வெளிச்சத்துக்கு அப்படியே நம்ம பிரபஞ்சத்துக்கு வரக்கூடிய அந்த பிரகாசத்தன்மைக்கு தான் மகரம். ஜனவரியில் அதுவும் பிறக்கும். அப்போ அந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல நமக்கு அந்த தை மாதத்துலேருந்து எல்லாமே பொன் பொருள் விளைச்சல் எல்லாம் ஒரு வைபோகமாக இருக்கக்கூடிய மாதமாக, சிறப்பான மாதமாக 12 மாதத்திலையும் சுபகாரியங்கள் நடத்தக்கூடிய விசேஷமான மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாங்க. காமதேனு வழிபாடு நம்ம மனுஷாவெல்லாம் சூரியனுக்கெல்லாம் நம்ம தைப்பொங்கலுக்கு வச்சு நைவேத்தியம் பண்ணி பொங்கல் வச்சு வழிபாடு எடுக்கிறோம். ஆனால் காமதேனு மாடுக்கு பசுவுக்கெல்லாம் நம்ம மாட்டுப்பொங்கல் 16ஆம் தேதி எடுக்கக்கூடிய இந்த விசேஷமான கால்நடைக்கெல்லாம் நம்ம எடுத்தால் நமக்கு அத்தனை விஷயம் நடக்கும். காமதேனுனா ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடியதுன்னு அர்த்தம். நம்மளுடைய தொழில், ஆரோக்கியம் அனைத்தையுமே செல்வ வளத்தை கொடுக்கக்கூடிய லக்ஷ்மி கடாட்சம்னு சொல்லுவாங்க. அதனால தான் அந்த பூஜை அமாவாசையிலேயோ பௌர்ணமியிலெல்லாம் அந்த பசுவுக்கு நம்ம பூஜை செய்கிறதே அவ்வளோ விசேஷம். ஸோ அவங்களுக்கு ஒரு சிறப்பான பண்டிகையாக, உழவருடைய பண்டிகையாக, இப்படி ஒவ்வொருத்தருடைய விஷயமும் இந்த 3-4 நாட்கள் நம்ம காணும் பொங்கல் வரையும் கொண்டு வந்துடுவோம். அதே போல் இந்த ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை வருதுங்க. இந்த தடவை தை அமாவாசை அப்படிங்கிறது பித்ருகளுக்கு, இறந்தோர்களுக்கு, முன்னோர்களுக்கு கொடுக்கக்கூடிய விசேஷமான ஒரு அமைப்புன்னு சொல்லலாம். இந்த அமாவாசையில் நம்ம கொடுக்கும்போது எல்லாருக்குமே இந்த வருடம் ஃபுல்லாகவே நல்லா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். தை 11ஆம் தேதி வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை ரதசப்தமி வருது. அதுவும் ரொம்ப சிறப்புங்க. பெருமாள் வழிபாடு, நம்மளுடைய சூரியனுடைய ஆதிக்கத்தை சொல்லக்கூடிய அனைத்து சகல விஷயமும் நடக்கக்கூடிய ரதசப்தமி வழிபாடு எல்லாம் ஃபோன் பண்ணி கேளுங்க டவுட் இருந்தால். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நம்ம பலாபலன் பரிகாரத்தோட வரிசையாக நம்ம பார்ப்போம். தொடர்ந்து வீடியோவை நீங்கள் கவனிங்க, பாருங்கள். அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசி நேயர்களே, தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்களுடன். தை மாதம் எப்படி இருக்குன்னா, வழி பிறக்காதா அப்படின்னு ஏங்கி கிடக்கக்கூடிய ராசியில் நீங்களும் ஒருத்தருங்க. ஏன்னா 7.5 சனி, 2ஆம் இடத்துல சனி பகவான், என்னதான் இருந்தாலும் பரவாயில்ல, பல விஷயங்களை தனக்குள்ளே போட்டு 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 அமுக்கி வச்சுக்குவீங்க, பத்திரப்படுத்தி வச்சுக்கக்கூடியவங்க. இந்த ராகு பல விஷயங்களை மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. இந்த கெட்ட பழக்கம், தீய பழக்கம் அப்படின்னு இருக்கிறவங்க எல்லாமே இந்த தை மாதத்துலேருந்து படிப்படியாக கொஞ்சம் மாற்றத்தை ஏற்படுத்திக்கிங்க. கண்டிப்பாக அந்த மனமாற்றம் அப்படிங்கிறது இந்த மாதம் உண்டுங்க. நான் இதிலேருந்து விடுபட்டுட்டேங்க, இதிலேருந்து ஒரு விஷயத்துக்கு நான் வந்துட்டேன், புதுசாக ஒரு புது பொலிவுக்கு வந்துட்டேன் அப்படிங்கிறவங்க மாதிரி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு கும்பராசி நேயர்களுக்கு தை மாதம் உண்டுங்க. அதிகமான பேராசைப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வேண்டாம், தவிர்க்க வேண்டும். நமக்கு என்ன வருமானமோ, என்ன உழைப்போ அதற்கான ஊதியம் கிடைத்தாவே போதும். எடுத்த காரியங்கள்லாம் படிப்படியாக நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு. வார்த்தைகளையும் ஒரு சொல்லும் பொழுது கவனமாக இருக்கணும்.
எந்த வேலை செஞ்சாலும் கவனத்தோடு செய்யுங்க. தொழில் சார்ந்த பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய காலகட்டங்கள். கடன் பிரச்சனை போயிட்டே தான் இருக்கும். இந்த மாதம் அடைக்கக்கூடிய அமைப்புக்கு அந்த கடனை அடைக்கிறதுக்கு சில ஓரைகள் நிமித்தங்கள்லாம் இருக்குது. பரிகாரம் நிறையா இருக்குது. இந்த கடன் அப்படிங்கிற விஷயம் இல்லாத மனுஷன் இல்லை. வீட்டுக்கு வாசப்படிங்கும்போது வீட்டுக்கு ஒரு 1 லட்சமோ 5 லட்சமோ 50,000மோ கடன் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அப்போ இந்த கடனை எப்படி தீர்க்கணும், இதுக்கான சூழ்நிலைகள் கோச்சார கிரகங்கள் இருக்கா அப்படிங்கிறது. அப்போ சூரியன் சுக்கிரன் 12 மறைவு, உங்களுடைய 12 மறைவு. கும்பத்துக்கு இப்போ எப்படின்னா சூரியன் இந்த பக்கம் 12, சனி பகவான் அந்த பக்கம். அப்போ நடுவில் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க. சொல்லுவாங்கள்ல, இந்த கிரகங்களுடைய அமைப்பு தான் நம்மளை சில விஷயங்களை அப்படியே சேஞ்ச் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கும். அப்போ பாவகத்திரி தோஷத்தில் இருக்கிறீங்களா 2 கிரகத்துடைய அமைப்பில்? ஏன்னா சூரியன் சுபகிரகங்கள் கிடையாது. அது ஒரு பிரைட்டு, ஒரு பவரான கிரகம். ஆனால் பாதி சுபர் தான் அவர், சூரியனும் சந்திரனும். ஆனால் சனி பகவான் பாவ கிரகம். உங்களோட இடத்துலையே பாவ கிரகம் இருக்குது. அட பாவி அப்படிங்கிற மாதிரி இத்தனமே எனக்கு பிரச்சனையா, இனியும் தீராதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இது கண்டினியூ ஆகுமா அப்படின்னா குலதெய்வத்தை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. இந்த அமாவாசையில் 2-3 ராசிக்காரங்களுக்கு தான் சொல்லியிருக்கேன். நல்ல குலதெய்வத்துக்கு வழிபாடு எடுங்க. பித்ருகளுக்கும் பெரியவங்களுக்கும் தர்ப்பணம் கொடுங்க. அவசியம் கொடுத்துருங்க. தர்ப்பணம் கொடுக்கறது எப்படின்னா 12-1 மணிக்குள்ளார போய் கொடுத்துட்டு வந்துடணும். காலையில் 6 மணிலேருந்து 12 மணிக்குள்ளே கொடுத்துடணும். அந்த உச்சி வெயில் உச்சி காலம் முடிஞ்சு போய் கொடுக்கக்கூடாது. அதெல்லாம் சாத்தியப்படாது. அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சிவன் கோயிலில் நீர்நிலை பகுதியில் இருக்கிற இடத்துல இங்கே தர்ப்பணம் கொடுக்கும்போது விசேஷமானது இருக்குது. முன்னோர்களுடைய பெயர்லாம் சொல்லி அந்த சாந்தி நிவர்த்தி பண்ணிக்கோங்க. அற்புதமாக இருக்கும். அப்போ உங்களுடைய அமைப்பில் சனி பகவான் 2ல் இருக்கிறனால அந்த சனி பகவானுடைய தாக்கம் நீங்கிறதுக்கு இந்த மாதம் நல்ல மாதமில்ல, சுப மாதமில்ல, ஒரு சனிக்கிழமை குச்சனூர் போயிட்டு வந்துடுங்க. வழிபாடு எடுத்துகிட்டு வந்துடுங்க. காளி தேவி வழிபாடு உடனே உங்களுக்கு காரிய சித்தியை கொடுப்பார். உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த தை மாதம் செவ்வாய் வெள்ளிக்கிழமை போயிட்டு ராகு காலத்தில் காளி தேவி எங்கே இருக்கோ, மாகாளி வெக்காளி இது மாதிரி எந்த காளி அம்மன் இருக்கோ அங்கே ஒரு தீபம் போட்டு ஒரு மாலை வாங்கி சாத்திட்டு வாங்க. அற்புதமாக இருக்கும். உங்கள் தொழில் நல்லாயிருக்கும், உடல் நல்லாயிருக்கும், எடுத்த காரியம் எல்லாமே சித்தியாகும். வாழ்க வளமுடன்.